අධ්‍යාපනය තුලින් විය යුතු කාර්යභාරය හරියට ඉෂ්ට වෙනවද? දරුවා 5 வருடங்களின் பின்னர் நாடளாவிய ரீதியில் உள்ள 396 தேசிய பாடசாலைகளின் அதிபர்கள் பங்கு பற்றிய விசேட செயலமர்வு ஒன்று நேற்றைய தினம் கொழும்பு ஆனந்தா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த செயலமர்வில் பாடசாலை முகாமைத்துவம், தேசிய பாடசாலைகளின் நிர்மாண பணிகள், தேசிய பாடசாலைகளின் மேற்பார்வையின் போது இனங்காணப்பட்ட பொதுவான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கலந்து கொண்டிருந்தார். அரசியல் மயமான கல்வி முறை அதிலிருந்து விடுபட வேண்டும் என இதன்போது பிரதமர் வலியுறுத்தினார். ஒரு மறுமலர்ச்சி காலத்தில் நம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கையை வாழ ஒரு வளமான நாடாக மாற்றுவதில் கல்வியின் மதிப்பை இந்த அதிபர்கள் நன்கு அறிவார்கள். அரசாங்கம் என்ற வகையில் கல்விக்கான அனைத்து ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். கல்வி அறிவை மட்டும் தரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோம். அதையும் தாண்டிய ஒரு பெரிய பார்வை கல்வியில் இருக்கிறது. இந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய, இந்த நாட்டை மாற்றக்கூடிய, இந்த நாட்டை கட்டியெழுப்ப வழிவகுக்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் கல்விக் கொள்கையை தயாரித்துள்ளோம். நல்லொழுக்கமுள்ள சமூகம், ஒரு பணக்கார நாடாக நமது அரசாங்கம் பொருளாதார அடிப்படையில் மட்டும் பணக்காரர் அல்ல. கலாச்சாரம், மதிப்புகள் மற்றும் அணுகுமுறைகளுடன் அனைத்து அம்சங்களிலும் நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமூகங்களில் நாம் அனைவரும் அழகான வாழ்க்கையை வாழ முடியும். நாம் மறுமலர்ச்சி யுகத்தில் இருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டிற்கு ஒரு புதிய ஆரம்பம் தேவை. நவீன உலகில் கூட்டு, கருணை மற்றும் பெருமையுடன் முன்னேற்றக்கூடிய குடிமக்களை நாம் உருவாக்க வேண்டும். எங்களது முன்மொழியப்பட்ட கல்விக் கொள்கை இந்த அபிலாஷைகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போது சமூகத்தில் கல்வியின் மீது நம்பிக்கை இல்லை. கல்வியில் நம்பிக்கையை வளர்ப்பது மிகவும் முக்கியமானது. விரக்தியான இயல்பு காணப்படுகிறது. தற்போதுள்ள கல்வி முறையில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் சமூகம் திருப்தி அடைகின்றார்களா? இவை அனைத்தும் பிரச்சனைகளாக மாறிவிட்டன. திட்டமிட்டபடி தேர்வு நடத்த முடியுமா? தேர்வு முடிவுகளில் நம்பிக்கை இருக்க முடியுமா? கல்வித்துறையில் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் குறித்து நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியுமா? குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முறையை சமுதாயம் நம்ப முடியுமா? நம்பிக்கையை இழக்கும் அளவிற்கு செயல்முறை மற்றும் அமைப்பு பலவீனம் அடைந்துள்ளது. இது இன்று அரசியலாகிவிட்டது. දරුවාට ඒ අවශ්‍ය රැකවරණය, දරුවාට ලැබිය යුතු ඒ ආරක්ෂාව, ආදරය මේ සියල්ලම පාසල තුලත් තිබිය යුතුයි. ඉතින් දරුවන්ට නැවත වතාවක් පාසලට එන එක, පාසල කියන එක ගැන පාසලට ආසාවෙන් එන එක, පාසලට ඇති වෙලා තියෙන තිබිය යුතු බැඳීම මේ සියල්ලම තිබිය යුතුයි. ඒ වගේම තමයි දෙමව්පියන්ට පුළුවන් වෙන්න ඕනේ දරුවව පාසලට බාර දුන්නම ඒක ඒ විශ්වාසයක් ඇතුව ඒක කරන්න. දරුවා පාසලට බාර දුන්නා, ඊට පස්සේ වගකීම බාරගන්නේ පාසලෙන්. ආයි දෙමව්පියන්ට විශාල මැදිහත් වීමක්. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.